தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, Google Payல எப்படி வந்து ஆட்டோ பேமெண்ட் வந்து கேன்சல் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கேன்சல் பண்ணும்போது ஒரு சில வந்து இஷ்யூ வரும். ஸோ அந்த இஷ்யூ எல்லாமே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சால்வ் பண்றது அத பத்தி இந்த வீடியோல டீடைல்டா சொல்றேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, Google Pay வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, Paytmல எப்படி ஆட்டோ பேமெண்ட் வந்து கேன்சல் பண்ணுறதுன்னு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அதையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதற்கான லிங்க்குமே முடிஞ்சா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்டாச் பண்றேன். மேல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் ஐகான் இருக்குல்ல, அத வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணிடலாம். நம்ம ஜஸ்ட் கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்டின்னா, ஆட்டோ பே அப்டின்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஆட்டோ பே எனேபிள் பண்ணியிருந்தா மட்டும் தான் இங்க ஆட்டோ பே அப்டின்னு காமிக்கும். சப்போஸ் எனேபிள் பண்ணல அப்டின்னா, ஆட்டோ பே அப்டின்ற ஆப்ஷனே காமிக்காது. உங்களுக்கு காமிக்கல அப்டின்னா, இந்த ஒரு Google Payல நீங்க ஆட்டோ பேமெண்ட் எனேபிள் பண்ணல அப்டின்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பே வந்து செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணோம் அப்டின்னா, லைவா இருக்க பே வந்து இங்க காட்டும். இதுவே நீங்க ஒரு பேமெண்ட் வந்து இப்ப நீங்க பண்ணல அப்டின்னா, பெண்டிங்ல வந்து விழும். இப்போ பேமெண்ட் ஏதாச்சும் நீங்க பண்ணிட்டீங்க அப்டின்னா, கம்ப்ளீட்டட் அப்டின்ட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ பொதுவா லைவ் அப்டின்ற ஆப்ஷன்ல தான் உங்களுக்கு ஆட்டோ பேமெண்ட் வந்து இருக்கும். இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, கீழ வந்து பாஸ் ஆர் கேன்சல் ஆட்டோ பே அப்டின்னு ஆப்ஷன் இருக்கும். அத யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேன்சல் பண்ண போறோம். இப்போ நீங்க வந்து இந்த ஸ்க்ரீன்ல எங்கேயாச்சும் டச் பண்ணீங்க அப்டின்னா, இந்த பாஸ் கேன்சல் என்ற ஆட்டோ பே வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ இது போயிடுச்சு அப்டின்னா, நம்ம என்ன பண்ணாலுமே திரும்பி வராது. ஓகேங்களா? அகைன் வந்து நம்ம பேக் பண்ணிட்டு அகைன் இத பிரஸ் பண்ணோம் அப்டின்னா வரும். பட் நீங்க ஏதாச்சும் பிரஸ் பண்ணி பார்க்கணும் அப்டின்னு ட்ரை பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு இங்க பாஸ் கேன்சல் அப்டின்ற ஆப்ஷன் வந்து இருக்காது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு இப்டி பண்ணியும் காமிக்காம இருக்கும். இந்த கேன்சல் பாஸ் அப்டின்னு. அப்டி வரல அப்டின்னா, அதற்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம எந்த அப்ளிகேஷன்ல இந்த ஆட்டோ பேமெண்ட் வந்து எனேபிள் பண்ணமோ, ஸோ அந்த அப்ளிகேஷன்ல தான் நம்ம வந்து கேன்சல் பண்ற மாரி இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஒரு ஆட்டோ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணேன். ஸோ அதே YouTube அப்ளிகேஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ பேமெண்ட் வந்து கேன்சல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த கேன்சல் அப்டின்ற ஆப்ஷன் வந்து காமிக்கல அப்டின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எந்த அப்ளிகேஷன்ல நீங்க எனேபிள் பண்ணீங்களோ, அதே அப்ளிகேஷன தான் வந்து நீங்க டெலீட் பண்ணணும். இப்போ நான் இங்க வந்து கேன்சல் அப்டின்றத குடுத்துர்றேன். ஸோ உங்களுக்கு பொதுவா காமிக்கும். காமிக்கல அப்டின்னா, இந்த ஒரு ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எஸ் கேன்சல் ஆட்டோ பே குடுத்துரலாம். இப்போ யுபிஐ பின் வந்து என்டர் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பே கேன்சல்டு அப்டின்னு நமக்கு வந்துருச்சு. சக்சஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, கேன்சல் ஆயிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆட்டோ பேமெண்ட் வந்து Google Payல வந்து கேன்சல் பண்ணணும். ஆல்ரெடி Paytmக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். பாய்.